ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே 2 இனிப்பான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகுது. நீ எதிர்பார்த்தபடி இன்ப அதிர்ச்சி அடைந்து, ஆஹா சந்தோஷம், நன்றி சாயப்பான்னு எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில உன் வாழ்க்கையை சிறப்பானதாக நான் அமைச்சு தரப்போறேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும்னு தான் உன் துன்பத்தை நீக்கி துயர் துடைத்து இன்பமான வாழ்க்கையை உனக்கு அருள்வதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேனேன் செல்லமே. சில பேர் உன் வாழ்க்கையில வந்ததுக்கு காரணமே நீ உன் வாழ்க்கையில எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட மனிதர்களை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என கற்றுக் கொடுக்கத்தான். எல்லாருமே நீ பார்க்குறவங்களும் பேசுறவங்களும் நல்லவர்களாகவே இருந்துவிட முடியாதல்லவா. நல்லவங்க கிட்ட இருந்து நல்லதை கத்துக்கோ, எப்படி இருக்கணும்ன்றத கத்துக்கோ. கெட்டவங்க கிட்ட இருந்து எப்படி இருக்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எப்படி பேசக்கூடாது, எப்படி பழகக்கூடாதுன்றதையும் கத்துக்கோ என் செல்லமே. மொத்தத்துல எல்லா மனிதர்களிடமிருந்தும் நீ கத்துக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. புரிதலும் நிதானமும் ஒரு மனிதனிடம் இல்லாமல் போனால் அவனுடன் சேர்ந்து பயணிக்கிற அத்தனை பேருக்கும் நிம்மதி இல்லாம போயிடும். எப்பவுமே நிதானமாக உனக்கு எதிரில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு புரிஞ்சு நடந்துக்க கூடிய அளவுக்கு பொறுமையான பிள்ளையாக நீரு. சண்டையிடும் போது, யாராவது உன்கிட்ட சண்டைக்கு வம்பிழுக்கும் போது நீ அமைதியாக இருப்பதில் தவறு எதுவும் இல்லைதான். ஏன்னா நீ எங்க பேசுனா பிரச்சனை பெருசாயிரும்னு யோசிச்சுதானே அமைதியாக இருக்கிற. எல்லாம் எனக்கு தெரியும் என் செல்லமே. உன்கிட்ட தேன் போல இனிமையாக பேசுகிற மனிதர்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேலை போல கொட்டவும் தயாராகத்தான் இருப்பார்கள். நீதான் கொஞ்சம் யாரு எப்படின்றத பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும். நீ இதயத்தையே கொடுத்தாலும் உன்னை துரோகின்னு சொல்லவும் மனிதர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே உன் முதுகுல குத்திட்டு உன்னையே தப்பா சொல்லக்கூடிய மனிதர்களும் உன் பக்கத்தில் இருக்காங்க. எப்பவுமே நீ நம்பிய ஆட்கள் தான் உனக்கு நம்பிக்கை துரோகத்தை செய்வார்கள். யாரை நம்பினாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ, அளவா நம்பிக்கை வைன்னு நான் சொல்வது இப்போது உனக்கு புரிகிறதா? உறவுகளை தேடுவதை நீ இப்போது அடியோடு நிறுத்திவிட்டாய். இனிமேலாவது உன் உள்ளம் சொல்வதை கேளு. உன் மனசுக்கு தெரியும் உண்மையிலேயே யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றது. உன் திறமைகளை மெருகேற்றி கொண்டு அதன் மூலமாக உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நீ உயர்த்திக்கிட்டீனா, இன்னைக்கு உன்னை வேணான்னு சொன்னவங்களும் இன்னைக்கு உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் நாளை நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். ரூபாய் நோட்டுகளாக மாற்றப்படாத எந்த திறமைக்கும் இங்க மதிப்பு கிடையாது. உனக்கு திறமை இருக்கு, அதுக்காக உன்னை மதிப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத. அந்த திறமையை பயன்படுத்தி நீ எவ்வளவு காசு பணம் சம்பாதிச்ச, எவ்வளவு வசதியா இருக்கன்றத மட்டும்தான் இந்த மனிதர்கள் பார்க்கிறார்கள். உன்கிட்ட ஒருத்தர் தேடி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேச முடியுமான்னு கேட்பது நிச்சயமாக பொழுதுபோக்குக்காக இருக்காது. அவங்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் நல்ல குணம் பிடிச்சிருக்கு, உன்கிட்ட பேசுறது அவர்களுக்கு ஆறுதலா இருக்கு, அமைதியா இருக்குன்றதுனால தானே உன்னை தேடி வந்து பேசுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதரின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு நீயும் அதை கேட்டார் போல நடந்துக்கோ. சில பேருக்கு ஒரு விஷயத்த சொன்னா புரிஞ்சுக்குவாங்க, சில பேரு நடக்கிறத பார்த்து சொல்லாமலே புரிஞ்சுக்குவாங்க. சில பேருக்கு வருத்தப்படும் போது கஷ்டப்படும் போது வாழ்க்கையை பற்றி புரிதல் வரும். சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம அவங்கள விட்டு பிரிஞ்சு போனா மட்டும்தான் தனியா இருந்து கஷ்டத்தை அனுபவிச்சு புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலர் உன் வாழ்க்கையிலையும் இருக்காங்க. நீ சொல்றத புரிஞ்சுக்காம வேணும்னே உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு உன்கிட்ட சண்டை போட்டு உன்னை குறை சொல்லும் மனிதரை விட்டு ஒரு சில நாட்கள் பிரிந்துதான் இருந்து பாரு. நிச்சயமாக உன்னுடைய அன்பின் அருமையையும் அக்கறையும் அவர்கள் தானாக புரிந்து கொள்வார்கள். உன் தவறு என்னங்கிறத நீயே புரிஞ்சுக்கிட்டு அமைதியாவதால் நீ ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். தவறை புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்க நினைக்கிறவங்க நிச்சயமாக ஆரம்பிக்கணும். அதற்கான முயற்சிகளை செய்யப்பார். உன்னிடம் மாற்றமே ஏற்படாமல் மற்றவங்க மாறணும் நீ எதிர்பார்த்தினா அது சரியாக இருக்காதல்லவா. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ எப்போதும் தைரியமாக துணிவாக நம்பிக்கையோட இரு. எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் தான். ஆனால் அந்த குறுகிய வட்டம் மட்டுமே வாழ்க்கை நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தீன்னா அது மிகப்பெரிய தவறாக மாறிடும். நீ நினைக்கிற விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் தாண்டி இந்த உலகம் மிக பெரியது.
எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ள தயாராக இரு.